அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்க்க போற டாபிக்ன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட்க்குள்ள ஃபுல்லா ரெஃபர் பண்ணிட்டேன். 6த் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் தான் இந்த டாபிக்கே குடுத்துருக்காங்க. அதுவும் பேசிக்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பேசிக்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டா, கண்டிப்பா அது பத்தாது. ஏன்னா, இங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடக்கும். ஸ்டேட்மெண்ட்லேருந்து இம்பேரேட்டிவ் மாத்துங்க, இம்பேரேட்டிவ்லேருந்து இன்ட்ராகேட்டிவ் மாத்துங்க. இந்த மாரி நெறைய கேள்வி குடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தனியாவே மெட்டீரியல் போட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். அத பார்த்துருங்க. பட் புக்ல இருக்கதையும் படிச்சிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட் விச் மேக்ஸ் எ கம்ப்ளீட் சென்ஸ் ஆர் மீனிங். அதாவது என்னன்னா, சென்டென்ஸ்ங்கிறதே என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் தான். ஒரு 4, 5 வேர்ட் சேர்ந்தா தான் அது ஒரு சென்டென்ஸா மாறும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? ஒரு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். அதான் சொல்றாங்க. ஸோ, இப்ப கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ், அசர்ட்டிவ் இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒரு மீனிங். அதே மீனிங் தான் டிக்ளரேட்டிவ்னாலும், அதே மீனிங் தான் அசர்ட்டிவ்னாலும். இந்த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிலபஸ்ல நம்ம குடுத்துருப்பாய்ங்க. அசர்ட்டிவ் டூ நெகட்டிவ் அப்படின்னு குடுத்துருப்பாய்ங்க. அது ரொம்ப முக்கியமா நீங்க படிக்கணும். அதனால தான் இப்ப இந்த 3 வேர்ட் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னதுக்கான காரணம். ஸ்டேட்மெண்ட்னாலும், டிக்ளரேட்டிவ்னாலும், அசர்ட்டிவ்னாலும் ஒரே மீனிங் தான். ஒரே ஃபார்ம் தான். ஓகேவா? அதுல அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2 இருக்கு. அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவாவும், நெகட்டிவ்ங்கிறது நாட்ங்கிற வேர்ட் சேர்ந்து வர்ற மாரியும் இருக்கும். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப அஃபர்மேட்டிவ்னா டெல்லி இஸ் த கேப்பிட்டல் ஆஃப் இந்தியா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ்னா வி டோன்ட் லைக் திஸ் மூவி. இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். ஏன்னா நாட் வந்திருக்கனால. ஸோ இது 2க்கும் உள்ள எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. இது எப்படிங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க? அப்படிங்கிற எல்லா வீடியோவும் நான் வேற வீடியோல மெட்டீரியலோட குடுத்துருக்கேன். அத போய் பாருங்க கண்டிப்பா. ஏன்னா, அதுல தான் இன் டெப்த்தா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நான் விளக்கம் குடுத்திருப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து இப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் WH கொஸ்டினா இருக்கும். இல்ல எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா இருக்கும். ஆனா கொஸ்டினா தான் இருக்கும் கண்டிப்பா இன்ட்ராகேட்டிவ்னாலே. கொஸ்டின் மார்க் கண்டிப்பா பின்னாடி வந்துரும். ஓகேவா? வை டூ யூ கம் லேட்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? டிட் யூ பை திஸ் கார்? இது எல்லாமே என்ன? இதான் WH கொஸ்டின். இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாரி கொஸ்டின் டைப்பா இருந்தாலே அது இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்த இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? ஒண்ணு கமாண்டா இருக்கும், இல்ல ரெக்வெஸ்ட்டா இருக்கும், இல்ல அட்வைஸா இருக்கும். இந்த 3 ஃபார்ம்ல தான் இருக்குமே. கமாண்ட்னா கம் ஹியர், டோன்ட் கோ தேர். டோன்ட்க்குள்ள நாட் இருக்கனால நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் போஸ்ட் தி லெட்டர். அட்வைஸ் டேக் ரெஸ்ட், டோன்ட் ஸ்மோக். கமாண்டா இருக்கலாம், ரெக்வெஸ்ட்டா இருக்கலாம், அட்வைஸா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன? அது இம்பேரேட்டிவ் ஃபார்ம் தான். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன வெளிப்படுத்தும். செப்பரேட் சென்டென்ஸ், சென்டென்ஸ் வித் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா இந்த வேர்ட் தான் இன்டர்ஜெக்ஷன் வேர்ட். வாவ்! அப்படிங்கிற வேர்ட் இதெல்லாம். செப்பரேட் சென்டென்ஸ்னா எப்படி சொல்றது? ஒரு தனியான சென்டென்ஸ் தான். பட் அத கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்காம, ஸ்ட்ராங் எமோஷன வெளிப்படுத்தும். அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா அதான் கரெக்ட்டான க்ளூவா இருக்கும். வாட் அ பியூட்டி! ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். இது எல்லாமே ஸ்ட்ராங்கான எமோஷன். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் அது வருத்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கத்தலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அது ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன வெளிப்படுத்தும். அதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே. புக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். டக்ஸ் ஸ்விம் இன் வாட்டர். இது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுக்குது. அதனால இது ஸ்டேட்மெண்ட். வாட் டு யூ வாண்ட்? இது கேள்வியா இருக்கு. அதனால இன்டராகேட்டிவ். டேக் திஸ் ரோட். இது ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கமாண்டா எடுத்துக்கலாம். அதனால இது இம்பேரேட்டிவ். ஹவ் குட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்? ஆச்சரியக்குறி. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கண்டிப்பா இருக்கு. அதே சமயம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வேற இடத்துலயும் வரும். கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அப்ப ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இன்டராகேட்டிவ்னா என்ன? இம்பேரேட்டிவ்னா என்ன? எக்ஸ்க்ளமேட்டரினா என்னன்ட்டு ஸ்ட்ரக்சர் வைஸா மீனிங்ல புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் வைஸா டைரக்ட்டா அந்த என்ன சொல்றது? ஆச்சரியக்குறி இருக்கு. அதனால நான் எக்ஸ்க்ளமேட்டரி போட்டேன். ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அதனால நான் ஸ்டேட்மெண்ட் போட்டேன். கேள்விக்குறி இருக்கு. அதனால நான் இன்டராகேட்டிவ் போட்டேன். அப்படின்னு நீங்க போட்டுற முடியாது. ஏன்னா கேள்விக்குறி மட்டும் இன்டராகேட்டிவ்ல கண்டிப்பா வரும். ஆனா இம்பேரேட்டிவ்லயும் ஃபுல் ஸ்டாப் வரும். இங்க பார்த்தீங்களா? ஃபுல் ஸ்டாப் இருக்கா? ஆ ஸ்டேட்மெண்ட்லயும் ஃபுல் ஸ்டாப் வரும். அப்ப அந்த சென்டென்ஸோட கோர் மீனிங் என்ன சொல்லுது? அது இன்ஃபர்மேஷனா இருக்கா? கேள்வியா இருக்கா? இல்ல கமாண்டா இருக்கா? இல்ல எக்ஸ்க்ளமேட்டரியா இருக்கா? ஸ்ட்ராங் எமோஷன வெளிப்படுத்தா? இதத்தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப அடிஷனல் கொஸ்டின் நெறைய குடுத்துருக்கேன். புக்ல இருந்து எடுத்தது. ஹவ் நாமளே ஆன்ஸர் கண்டுபிடிக்கலாம். ஹவ் ஃபெராசியஸ் டைகர் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி. ரைட். தேர் வாஸ் எ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலேண்ட். ஸ்டேட்மெண்ட். நோ ஒன் கேன் மேட்ச் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ். ஸ்டேட்மெண்ட். செக் பண்ணிப்போம். டவுட்டா இருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்ட். வேர் இஸ் யுவர் நியூ சைக்கிள்? இன்டராகேட்டிவ். லுக் அட் திஸ் பனியன் ட்ரீ. லுக்.
இம்பேரட்டிவ் 5 இம்பேரட்டிவ் தானே? இம்பேரட்டிவ் தான். இஸ் தேர் எனி சப்ஸ்டன்ஸ் ஹாட்டர் தென் ஃபயர்? இன்ட்ராகேட்டிவ். லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். லெட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு. போலாமா அப்படிங்கிறது தான். ஸோ 7 கண்டிப்பா இம்பேரட்டிவா தான் இருக்கணும். இம்பேரட்டிவ் தான். ஓகே ரைட். ஃபாதர் டஸ் ஸ்கோல்ட் மீ சம்டைம்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். வாவ்னு வந்துருச்சு எக்ஸ்க்ளமேட்டரி. ஃபேண்டாஸ்டிக் கோச். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. இம்பேரட்டிவ். இப்போ புரியுதா நான் எப்படி சொன்னேன்ட்டு? அப்ப அந்த மீனிங்கோட ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சு அந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். குடுத்த ஆன்சர்லாம் இங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புக் பேக்லயே அதே தான் குடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. கன்சாலிடேஷன் என்னன்னா, எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், ரெக்வெஸ்ட், கமாண்ட், எக்ஸ்க்ளமேஷன் எக்ஸெட்ரா. அதே தான். ஸ்டேட்மெண்ட்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஆனா ஃபுல் ஸ்டாப் இருக்கிறது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதான் நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இம்பேரட்டிவ்லயும் ஃபுல் ஸ்டாப் வரும். ஃபுல் ஸ்டாப்ப ஒரு ரூட் ரூட் க்ளூவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இம்பேரட்டிவ்ல குடுக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். ஸ்டேட்மெண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகே. ஆனா ஸ்டேட்மெண்டோட ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அது ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்கும். கிவ் எ ஃபேக்ட் பார்த்தீங்களா? கிவ் யூ அது ஃபேக்ட்டா இருக்கும், அல்லது ஒப்பீனியனா இருக்கும், அல்லது இன்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இட்ஸ் எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப். ஸ்டேட்மெண்ட்லயும் ஃபுல் ஸ்டாப் வரும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் ஃபுல் ஸ்டாப் வரும்னு நீங்க மீன் பண்ணல. ஸோ ராம் இஸ் இன் த கிளாஸ். இது ஒரு இன்ஃபர்மேஷன். பாலு இஸ் ரீடிங் எ புக். இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அதனால ஸ்டேட்மெண்ட். இட் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். எக்ஸ்க்ளமேட்டரியா? ஸ்டேட்மெண்ட் போடாம விட்டேன். சாரி. இந்த இடத்துல இன்ட்ராகேட்டிவ்னு வந்திருக்கணும். போடல போல இருக்கு. டைப்பிங்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாரி. ஓகே. இது இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வரணும். இன்ட்ராகேட்டிவ்ல கொஸ்டின் மார்க் கண்டிப்பா வரணும். இட்ஸ் எண்ட் வித் எ கொஸ்டின் மார்க். ஓகேவா? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஆர் யூ கம்மிங் வித் மீ? இஸ் ஹி ஒர்க்கிங்? எல்லாமே கேள்வி தான். இன்ட்ராகேட்டிவ்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கும். இன்ட்ராகேட்டிவ்னு ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்த இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ்ல பாருங்களேன். அது ரெக்வெஸ்ட்டா இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும், கமாண்டா இருக்கும். அதே சமயம் இட்ஸ் எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப். அதான் நான் மேல சொல்லியிருந்தேன் ஸ்டேட்மெண்ட்ல. இம்பேரட்டிவ்ல என்ன வரும்? ஃபுல் ஸ்டாப் வரும். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ரெக்வெஸ்ட். டோன்ட் ஸ்மோக். எப்படி சொல்றது? கமாண்ட். கோ திஸ் சைடு. கமாண்ட். டோன்ட் ஸ்மோக் அட்வைஸ்னு கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஆனா இம்பேரட்டிவ். அடுத்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இட் எக்ஸ்பிரஸஸ் சர்ப்ரைஸ், ஒண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன். அதான் நான் சொன்னேன். இட்ஸ் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகே. ஹவ் டால் ஆல் த ட்ரீ இஸ்? ஹவ் டால் த ட்ரீ இஸ்? வாட் அ பியூட்டிஃபுல் பில்டிங் இட் இஸ். ஓகேவா? ஓகே. இப்ப பார்ப்போம். வாட் அ எக்ஸ்க்ளமேட்டரி வந்திருக்கு. அப்போ வாவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஹரா எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு சொல்லாம வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? யூ கேன் ப்ளே ஃபுட்பால்னா கொஸ்டின் மார்க் தேவையில்ல. ஹேவ் யூ ப்ளே ஃபுட்பால்? இந்த இடத்துல இதுவும் கேள்விதான், இதுவும் கேள்விதான். ஆனா ஹேவ் யூ ஏன் போடலாம்? ஹேவ் யூ வந்தா இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கணும். ஆனா இங்க வரல. அப்ப அதனால தான் இங்க கேன் யூ செலக்ட் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு கிராமட்டிக்கல் நாலேஜ் தேவைப்படும். இப்ப யூ கேன், யூ குட் கண்டிப்பா தப்பு. ஏன்னா யூ கேன் ஆரம்பிச்சா அது கேள்வியா இருக்காது. கேள்வியா இருந்தா ஒண்ணு கேன் யூ அல்லது ஹேவ் யூ. ஆனா கேன் யூவா, ஹேவ் யூவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹேவ் யூங்கிற விஷயமே எங்க வரும்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல தான் வரும். செஞ்சு முடிச்சத பத்தி தான் அங்க பேசுறதுக்கு தான் அந்த ஹேவ்ங்கிறதே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப கேன் யூ தான் கரெக்ட். இதெல்லாம் டெப்த்தான கிராமர் நாலேட்ஜ் இருந்தா தான் கண்டிப்பா முடியும். அடுத்து, வேர் டூ யூ கோ எஸ்டர்டே? இந்த கேள்விய வச்சு நம்ம வேர்ன்னு முடிவு பண்ணிடலாம். எங்க அப்படிங்கிற மீனிங் அதான் குடுக்குது. வாட் டிட் யூ எஸ்டர்டே? ஹூ டிட் யூ எஸ்டர்டேன்னு வராது. லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். ஓகே. இது கரெக்ட்டான மீனிங். லெட் குடுக்குது. ஐ லைக் டூ ப்ளே ஹைட் அண்ட் சீக். இங்க ஐ தான் கரெக்ட்டா வரும். ஷி லைக் டூ ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஹி லைக்ஸ் ஓகே. இந்த இடத்துல எங்க ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஹி, ஷிய எடுத்திருந்தா என்ன வந்திருக்கும்? லைக்ஸ்ன்னு வந்திருக்கும். சிங்குலர் ஃபார்ம், சிங்குலர் வெர்ப் வந்திருக்கும். ஆனா இங்க ஐன்னு வரனால தான் லைக் வருது. புரிஞ்சுதா? அப்ப இது ட்விஸ்ட். இப்ப புரியுதா எங்க தப்பு நடக்குதுன்ட்டு? இதான். அப்ப இந்த இடத்துல கன்ஃப்யூஷன் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா வரும். ஏன்? ஆனா ஷி லைக் டூ ப்ளே ஹைட் அண்ட் சீக். ஹி லைக் டூ ப்ளே முத்து லைக் டூ ப்ளே ஹைட் அண்ட் சீக்ன்னு எல்லாமே வரும். ஆனா ஹி, ஷி, முத்து எல்லாமே சிங்குலர் ஃபார்ம். சிங்குலர் ஃபார்ம் வந்தா இங்கேயும் சிங்குலர் வெர்ப் தான் வரணும். அப்ப லைக் பக்கத்துல எஸ் வந்திருக்கணும். லைக்ஸ்ன்னு வந்திருக்கணும். அப்படி வந்தா தான் நம்ம இந்த 3 ஆப்ஷனுக்கும் போணும். அது இல்லாதனால ஐங்கிறனால லைக்ன்னு எடுத்திருக்கோம். சோ இது வந்து நம்ம இதுல பார்த்தோம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரீமென்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து. Look at the punctuation of this sentence. Why are they punctuated differently? Okay. One always felt like drawing close to him. It is a statement. Full stop is marked. Okay. Excellent. பஞ்சுவேஷனை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே ரைட். ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அதனால சர்ப்ரைஸ், அதனால எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லிடலாம். கேள்வி வந்திருக்கு. அதனால இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லிடலாம். ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும் அது இன்ட்ராகேட்டிவா ஸ்டேட்மெண்ட் கம் ஹியர்ங்கிறது கண்டிப்பா கமாண்ட். அதனால இம்பேரட்டிவ்னு சொல்லிடலாம். ஓகே ரைட். இதுவும் அதேதான்.
திஸ் இஸ் a bunny entry information statement. ஓகே ரைட். இஸ் திஸ் a bunny entry ன்னு கேள்வியா கொடுத்தா இன்ட்ராகேட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே. வாட் அ பியூட்டிஃபுல் ஒரே சென்டென்ஸை 4 விதமா காட்டியிருக்காங்க. வாட் அ பியூட்டிஃபுல் bunny entryனா எக்ஸ்க்ளமேட்டரி, லுக் அட் திஸ் bunny entryனா இம்பேரட்டிவ். ஓகே. இங்க ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபுல் ஃபார்ம் என்ன? சீனா கமாண்ட், ஆர்னா ரெக்வஸ்ட், ஸ்டேட்மெண்ட். இந்த மூணுல நம்ம கண்டுபிடிக்கணும். The tendril move towards the grandfather information அதனால ஓகே. I want to roof over my head information அதனால ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ்னு வந்துருச்சு அதனால ரெக்வஸ்ட். ஓகே. we spend the whole day planting sapling ஸ்டேட்மெண்ட். will youன்னு கேள்வியில் ஆரம்பிச்சிருச்சு அதனால ரெக்வஸ்ட். ஓகே. ஆனா ரெக்வஸ்ட் ஃபார்மா கமாண்ட் ஃபார்மா ஸ்டேட்மெண்டா தான் கேட்டிருக்காங்க. நீங்க இன்ட்ராகேட்டிவ்னு கேட்டா இங்க கொஸ்டின் மார்க்னால இன்ட்ராகேட்டிவா தான் வந்திருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது மூணுல எதுவும் கண்டுபிடிங்க கேக்குறாங்க அவ்வளவுதான். There was a forest in the island statement. Go to the river bed command. The island was a green paradise statement. Grow more trees to protect nature command. Grow பண்ணு அப்படிங்கிற மீன். Grandfather dream had come true. Okay right statement. So command request statement. Okay right. Read the situation box, write the response of the subject in a sentence, tick the correct box to identify kind of sentence. Okay. இப்போ இதில் கண்டுபிடிக்கணும். டிக்ளரேட்டிவா, இன்ட்ராகேட்டிவா, எக்ஸ்க்ளமேட்டரிவா, இம்பேர். டிக்ளரேட்டிவ்னாலும் ஸ்டேட்மெண்ட்னாலும் அசர்ட்டிவ்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள். Vendor while weighing the fruits, how many kilos do you want? Interrogative. Okay, right. So children while eating ice cream, we like ice cream. Or statement. Okay. Teacher while noticing students talking in the classroom. Don't okay இதோட சீன் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. ஓகே. Don't make noise imperative. While attending a new customer, what do you want sir? Okay, interrogative. While introducing oneself, I am Suresh from Trichy, declarative statement. Tourist while visiting a Taj Mahal, what a wonderful beauty it is, exclamatory. TTR while checking the tickets of passenger. இந்த சீன்ல இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. Where is your ticket? Interrogative. Okay. Critic while writing a review book, the characters are well described in the book, declarative ஒரு information கொடுக்குது. Reception while attending to a guest in the hotel, please don't pay 30% of rent as advance ma'am, imperative. ஓகே. ஏன்னா ரெக்வஸ்டா இருக்கு. இதோட எண்டு முடிஞ்சிருச்சு. ரைட். எண்டு முடிஞ்சிருச்சு. ஓகே ரைட். ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேவா? பட் ஆனால் இது மட்டும் போதுமானு கேட்டால் கம்பல்சரி போதாது எனக்கு தெரியும். ஆனால் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது தான் இதை போட்டது. இப்போ நான் போன வருஷமே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அதை வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அடிச்சு பாருங்க, வீடியோ வரும், கீழே மெட்டீரியலும் வரும்னு நினைக்கிறேன். அந்த மெட்டீரியல் தான் டெப்த்தான மெட்டீரியல். ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், டிக்ளரேட்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது பெருசாக கஷ்டமா இல்லையே, சிம்பிளால கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ட்விஸ்ட் அடிக்கிற விஷயம் நிறையா இருக்கு. ஏன்னா அடுத்த டாபிக் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்ளரேட்டிவ் மாத்துறது, டிக்ளரேட்டிவ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்ட்ராகேட்டிவ் மாத்துறது, இன்ட்ராகேட்டிவ்ல இருந்து இம்பேரட்டிவ் மாத்துறது, இம்பேரட்டிவ்ல இருந்து எக்ஸ்க்ளமேட்டரி மாத்துறது. அப்ப இது வந்து ஸ்ட்ரக்சரையும் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு எக்ஸாம்ல மாத்துறது மட்டும் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. அப்ப மாத்துறது எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ் அந்த அந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்கோ அதை மேலே போய் டைப் பண்ணுங்க. என்னோட சேனல்ல போய் கண்டிப்பா கீழே வீடியோ வரும், அதை பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.